ஹலோ நண்பர்களே, இது இன்னைக்கு மார்னிங் எடுத்த விலாக் தான். வாங்க பார்க்கலாம். எப்பயுமே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஆங்கிளில் இருந்து தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓகே ரைட் சைட்லேருந்து இன்றைக்கி ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் எல்லாமே விண்டோஸில் எப்போவுமே போட்டு வைப்பேன். நான் எப்பயுமே அது பர்மனெண்ட்டாக இருக்காது, அப்பப்போ எடுத்துருவேன் க்ளீனிங் ஒர்க்குக்காக. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே அது எல்லாமே போட்டுட்டு காஃபிக்கு தான் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன். பால் ஊற்றும் போதே கீழே சிந்திருச்சு. அதை எல்லாமே தொடச்சிட்டு பால் ரைஸ்மே வந்து வச்சாச்சு ஸ்டவ்வில். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு காஃபி குடித்தா தான் மைண்டில் மற்ற வேலையும் ஓடும். ஸோ காஃபி தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்காலாம் காஃபி பவுடர் வாங்கி வைக்க மாட்டேன். அப்பப்போ ஷாஷி வந்து மாற்றிட்டே இருப்பேன், வேறு பிராண்டு மாற்றி எது நல்லாயிருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணி மாறி மாறி குடிச்சிட்டே இருப்போம் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிஸ்டா டீ தான் காஃபி தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, கீரை, சிறுகீரை வந்து பருப்பு போட்டு கடைவாங்கள்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். ஸோ கீரை வந்து நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்றே வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் மட்டும் பண்ணலை, க்ளீன் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வாஷ் பண்ணி வைக்கும் போது அந்த ஈரப்பதம் இருக்கா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம், அப்படியே அழுகிடுது. ஸோ அதனால் நான் வாஷ் மட்டும் பண்ண மாட்டேன். எப்போ யூஸ் பண்ணுறதுனா அப்போ மட்டும் வாஷ் பண்ணிக்கிறது. ஸோ கீரைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வேக போட்டாச்சு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சன்னா தான் வந்து பாயில் பண்ணுறதுக்காக நைட்டே ஊற வச்சிட்டேன் அதுவுமே. ஸோ ரைஸ்மே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் தான் வந்து வேக போட்டிருக்கேன். ஸோ பொரியலுக்குமே அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற பார்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நம்மளே எல்லா வெஜிடபிள்ஸையும் வெட்டுறது கடுப்பாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஆனால் இந்தமாரி சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலே பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தாங்க. அதுதான் காலையில் எந்திரிச்சோடையே இந்த தூக்க கலக்கத்தில் வந்து நம்ம கட் பண்ணும்போது காண்டாகும். பட் வேறு வழி இல்லை, நம்ம தான் கட் பண்ணி ஆகணும். ஸோ வெண்டைக்காவுமே வந்து தாளித்து விட்டுருக்கேன். வெறும் ஆயில் மட்டும் போட்டு வெண்டைக்காவை மூடி போட்டு வச்சு நல்லா வெந்தோடனே ஹோம்மேட் குழம்பு மசாலா மட்டும்தான் நான் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மொத்தமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் வந்து நான் சேர்த்தே இருக்கேன். ஸோ அதிலே கிறிஸ்பாக நல்லா ஆகிடும். கீரையுமே வெந்துருச்சு. கீரை வந்து எப்பவுமே நான் மத்து போட்டு தான் கடைவேன். ஸோ கல் உப்பு லாஸ்ட்டாக போட்டுட்டு கடையும் போது ஈஸியாக மசிஞ்சிரும். பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரைமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கீரை, வெண்டைக்காய் அண்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வெயில் வேறு அதிகமாகிடுச்சு, கிச்சன்லேயே நிற்க முடியல. ஸோ ஓகே, பை பை பாய்.